நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. எங்கள் முன் பிரசன்னமாயிருக்கிறவரே, எங்களுக்கு ஒளியாக வழியாக என்று எங்கள் வழி நடத்துபவரே, இந்த அருமையான காலை பொழுதிலே மாதா தொலைக்காட்சியை பார்த்து எங்களோடு அமர்ந்து முது பாதத்திலே முது பிரசன்னத்திலே தங்களை ஒவ்வொருவரையும் தங்கள் முழுமையாக அர்ப்பணித்து வேண்டுகிற ஒவ்வொருவரோடும் இணைந்து உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதித்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது மேலான கிருபைக்காக உமது கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும், சோதனை நேரத்திலும் வேதனை நேரத்திலும் எங்களுக்கு ஒளியாகவும் மீட்பாகவும் அரணாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவரே, திருப்பாடல் ஆசிரியர் 27:1 கூறுவது போல, ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு. இந்த உலகில் யாருமல்ல, நீர் மட்டுமே. நீர் ஒருவரே எங்களுக்கு ஒளியாகவும் நீர் ஒருவரே எங்களுக்கு மீட்பாகவும் அமைய முடியும். உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் எல்லாம் நண்பர்கள் வழியாக, மற்ற அறிந்தவர்கள் வழியாக, அறியாதவர்கள் வழியாக நான் கிடைக்கின்ற உதவிகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. ஆனால் நீர் அறுதியிட்டு நீர் முடிவு செய்து எங்களுக்கு பல்வேறு நபர்கள் வழியாக கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிற பொழுது அது நிலையானதாகவும் எங்களுக்கு மீட்பளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே போற்றுகிறோம். இந்த உலகிலே சிறந்தவரும் விடிவெள்ளியாகவும் மகிமைக்கு உரியவரும் நீரே என்பதால் உம்மை மகிழ்வோடு உம்மை ஆராதித்து போற்றி வணங்குகின்றோம். எங்களுடைய இருப்பிற்கும் எங்களுடைய இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பதால் உம்மை போற்றி புகழுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த 1 மணி நேர ஆராதனையிலே நாங்கள் முழுமையாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும், நீர் எங்களுக்கு அருளுகின்ற எல்லா நன்மைத்தனங்களையும் உணர்ந்து அதற்கு உம்மை போற்றி ஆராதிக்கவும், நீர் எங்கள் வழியாக பேசுவதை உணர்ந்து எங்கள் வாழ்வின் பாதைகளை நாங்கள் அமைத்து கொண்டு செம்மைப்படுத்தவும், நீர் எங்களுக்கு அறுதியிட்டு எங்களோடு இருந்து கொடுக்கின்ற அனுபவத்தை சுவைக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் அந்த உணர்வு தன்மையும் எங்களுக்கு கொடுத்து தொடர்ந்து 1 மணி நேரம் எங்களை நிறைவாய் வழி நடத்தும்படியாகவும், அதன் வழியாக இன்னும் பல்வேறு மக்கள், இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும், இதை பார்க்க போகிற ஒவ்வொரு மக்களும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், இந்த 1 மணி நேர ஆராதனை எங்கள் வாழ்விலே இன்னும் எங்களை திடத்துடனும் சக்தியுடனும் முழு பலத்துடனும் செல்வதற்கு வழிகோல் அமைப்பதாக. ஆமீன்.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன்
ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே உற்சாகமாய் பாடும் ஆராதனை 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 ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, வல்லமையான ஆண்டவரே, எங்கள் ஒளியாய் வழியாய் வாழ்வாய் மீட்பாய் இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையின் எல்லாமாய் நீர் இருக்கிறீர், எங்களுக்கு நீர் தான் எங்களது வாழ்வின் எல்லாம். ஆண்டவரே இயேசுவே, இதோ தோமாவை போல ஆண்டவரே, இதோ புனித பேதுருவை போல யோவானை போல உமது சீடர்கள் ஒவ்வொருவரையும் போன்று ஆண்டவரே, இதோ உயிருள்ள வார்த்தையாய் இருக்கிற உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஐயா. உம்மால் அன்றி எங்களது வாழ்க்கையில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ராஜா. இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்து கண்ணீரோடு உமது திருப்பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். மரியாவை போல உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஐயா. ஆண்டவரே, எங்களை நீர் பற்றி கொள்ளும், எங்களை நீர் காப்பாற்றும், எங்களை வழி நடத்தும், எங்களை தாங்கிக் கொள்ளும், எங்களது கரங்களை பிடித்து கொள்ளும். ஆண்டவரே இயேசுவே, எங்களது வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற எதிர்நோக்கின்ற ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு சவாலிலும், ஒவ்வொரு சோதனையிலும், ஒவ்வொரு துன்பத்திலும், எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே, நீர்தான் எங்கள் ஒளி, நீர்தான் எங்கள் மீட்பு, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்கின்ற ஆற்றலை, விசுவாசத்தை, நம்பிக்கையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு திடமாய் தர வேண்டும் என்ற இந்த நேரத்திலே நாங்கள் உண்மையிடத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் இதோ இந்த நேரத்திலே உமது திருப்பாதத்தை தேடி வந்திருக்கிறது. ஆண்டவரே, இதோ இந்த குடும்பம் உலகமெங்கும் இருக்கும் உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உமது உயிருள்ள பிரசனத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆண்டவரே நீர் மீண்டும் வருவீர், எங்களுக்கு நீர் நடுத்தீர்வை நீங்கள் தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கருணையுள்ள இரக்கமுள்ள நீதிபதியாய் இருந்து எங்களுக்கு அந்த முடிவில்லாத வாழ்வாகிய நிலையான பரிசை நீர் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நொடியும் எங்களது வாழ்க்கை உம்மை நோக்கியதாய், உமது இரண்டாவது வருகையை எதிர்கொள்வதாய் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்ற ஆற்றலை தாரும். ஆண்டவரே, பல்வேறு காரியங்களை குறித்து நாங்கள் அங்கலாய்க்கிறோம். இந்த உலக காரியங்களிலே இருக்கின்ற கவலைகளை குறித்து நாங்கள் எங்களையே எழுந்து போகிறோம். ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகள் எங்களது வாழ்க்கையில் வருகிறது, இவைகள் தான் பிரதானம் என்று சொல்லி இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் நாங்கள் அலைந்து திரிகிறோம். என் உடல் நோய், என்னுடைய வருமானமின்மை, என் குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானமின்மை, நான் எதிர்கொள்கின்ற பலவீனமான காரியங்கள், சோதனைகள், துன்பங்கள், இவைகளால் என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டதோ, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, என்னை அன்பு செய்யவில்லையோ, நான் கவலையோடு இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையா, என் ஆண்டவர் என்னோடு இல்லையா என்று நான் அங்கலாய்த்து திரிகிறேன். ஆனால் ஆண்டவரே, நீர் உமது சீடர்களை நோக்கி நீர் சொன்னீர், நானே வழியும் உண்மையும்
வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் பிலிப்பை நோக்கி பிலிப்பு இடத்திலே ஆண்டவரே எங்களுக்கு தந்தையை காட்டும், அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லும் போது, இன்னுமா நீங்கள் உணரவில்லை, என்னை இத்தனை ஆண்டுகள் என்னோடு இருந்து இன்னுமா நீங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை என்று நீர் அங்கலாய்த்தீர். ஆம் ஆண்டவரே, உம்மோடு இத்தனை ஆண்டுகள் பிறந்த நாளிலிருந்து ஞான திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு நொடியிலிருந்து உம்மை உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஆண்டவரே உறுதிப்படுத்தப்பட்ட அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு முறையும் ஒப்புரவிலே நாங்கள் பங்கெடுக்கின்ற அந்த நாளிலிருந்து இன்னும் நாங்கள் உணராமல் வாழ்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே வருத்தத்தோடு உம்மிடத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை அரவணைத்துக் கொள்ளும். எங்கள் மீட்பரே, எங்கள் ஒளியே, எங்கள் வழியே, எங்கள் வாழ்வே, எங்களோடு இரும், எங்களோடு தங்கி இரும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் கரங்களை நீர் பற்றி கொள்ளும். ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கு போக்கிட, உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இயேசையா,
యేసయ్యా. திருப்பாடல் 27. அனைவரும் சொல்ல வேண்டிய பதில்மொழி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்றும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஒளியாகவும் மீட்பாகவும் எல்லாமுமாகவும் இருக்கக்கூடிய எங்கள் தந்தையே, இருளிலே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அகல் விளக்காயிருந்து ஒளி சேர்க்கக்கூடியவரே, எங்கள் வாழ்க்கையிலே வழிநெடுக நடக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே, உம் வாக்கே எங்கள் பாதைக்கு விளக்கு என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பயணங்களிலும் ஒளியாக இருப்பவரே, பேசுகிற பொழுதெல்லாம் குறிப்பாக தொடக்க பேச்சே ஒளி தோன்றுக என்று சொல்லி தொடக்க படைப்பாக ஒளியை படைத்தவரே, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று சொல்லி நடக்கின்ற ஒளியாக தீபமாக செல்கினிடமெல்லாம் இருப்பதற்கு அழைப்பு விடுத்தவரே, எந்நாளும் ஒளியாக வழியாக இருந்து பல ஆயிரம் மக்களுக்கு, கோடான கோடி மக்களுக்கு வாழ்வளிப்பவரே, இதோ உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு ஆண்டவரே, ஒளியாம் இறையே வாராய் என்று சொல்லி ஆர்ப்பரித்து ஆண்டவரே உம்மை அழைக்கிறோமே. எத்தனை சூழ்நிலைகள் துன்ப வேளைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் இருக்கிறீர். ஆண்டவருக்காக நீர் காத்திரு என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. குறிப்பாக சமீபத்திலே தமிழகத்திலே, இலங்கையிலே, இன்னும் பல்வேறு இடங்களிலே கனமழையினால், புயலினால், பெருவெள்ள பெருக்கினால் ஏற்பட்ட பேரழிவை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி இருப்பீர். அதிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீர் சந்தித்திருப்பீர் ஆண்டவரே. ஏராளமானவர்கள் தங்களுடைய உறவுகளை இழந்து போயினர் என்பதை அறிந்திருப்பீர். ஏராளமானவர்கள் தங்கள் உடைமைகளை, வாழ்விடங்களை இழந்திருப்பகிறார்கள் என்பதை நீர் அறிந்திருப்பீர் ஆண்டவரை. சூழ்நிலை நீர் அவர்களுக்கு ஒளியாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை, அறிந்திருக்கிறோம். ஆயினும் ஆண்டவரை, இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே, பதட்டமான சூழ்நிலைகளிலே, எதிர்கால அச்ச நிலையிலே ஆண்டவரே தொடர்ந்த மக்களை தேற்றி நான் இருக்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் பேதுருவை முழு கூடிய வேளையிலே கரம்பற்றி படகிற்கு அழைத்து சேர்த்தது போல, கரைக்கு கொண்டு சேர்த்தது போல ஆண்டவரே, இருளிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே துணையாக இருந்து தொடர்ந்து இந்த இன்னல்களிலிருந்து, இயற்கை இடர்பாடுகளிலிருந்து ஆண்டவரை மீண்டுமாக மீண்டு வருவதற்கான வாழ்வதற்கான வழியை
ஒவ்வொருவருக்கும் காண்பித்தரும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. துணையிருந்து ஒளியாக இருந்து வழிநடத்துவீராக. ஆமென். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார். தீமை அணுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும். தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையேது. தேடும் எனக்கு குறையேது. இறைவன் எனது மீட்பானார். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியே தேடுகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியே தேடுகிறேன். தேவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே. நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். ஆண்டவரே, இதோ இந்த உலகம் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறது.
ஒரு சிலர் பொருளை தேடுகிறார்கள், ஒரு சிலர் சொத்து மதிப்பை தேடுகிறார்கள், இன்னும் சிலர் உறவுகளை, நண்பர்களை தேடுகிறார்கள். அன்பார்ந்த இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இதோ திருப்பாடல் 27 மிக அற்புதமாக தான் தேடுவதை ஆண்டவரிடம் சொல்கிறார். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அது என்ன அப்படின்னா, ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும், ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும், அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நான் எதற்காக தேட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிற பொழுதெல்லாம், நான் அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், அவரிடம் என் குறைகளை எல்லாம் சொல்ல வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் இந்த திருப்பாடலினுடைய ஆசிரியர் இன்னொன்றையும் சொல்லுகிறார். ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நான் கண்டறிய வேண்டும். அவரே என்னுடைய மீட்பாக, அவரே என்னுடைய ஒளியாக இருக்கிற இந்த நேரத்திலே, அவரை ஒளியாகவும் மீட்பாகவும் உணர்கிற இந்த நேரத்திலே, நான் அவருடைய இல்லத்தில் இருந்தால் போதும், நான் அவரை தேடினால் போதும், என்னுடைய வாழ்வு அற்புதமாக அமையும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை தான் இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்துக்குள் வர வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம், உறவுகளும் நமக்கு பிரியமில்லாதவர்களும் நம்மை எதிர்த்து கொண்டே இருக்கலாம், தொல்லையாகி கொண்டே இருக்கலாம். ஆனால் இயற்கையோடு கலந்திருக்கிற இறைவன் நம்மோடு இருக்கிற பொழுது நம்மால் சாதிக்க முடியும். அவருடைய அன்பிலே நாம் இளைப்பாறுகிற பொழுது இந்த உலகம் அற்புதமாகவும் அழகாகவும் தோன்றும். இதோ அத்தகைய ஒரு உணர்வோடு கூட நாம் இணைந்து இந்த பாடலை ஆண்டவருக்கு முன்பாக பாடி புகழ்வோம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
என் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? உருவில்லா இறைவன் முன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. எங்கும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. எங்கும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. திருப்பாடல் ஆசிரியருடைய அனுபவங்கள் இதோ இந்த வரிகள். ஆண்டவரே, எங்கள் ஒளியாய் எங்கள் மீட்பாய் இருப்பதற்காக நாங்கள் மகிழ்கிறோம். உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் ஒளி, நீரே எங்கள் மீட்பு. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலருடைய கருத்துக்களுக்காக, இன்னும் குறிப்பாக ஆண்டவரே, பேறு பெற்றோர் நிகழ்ச்சியிலே தன்னுடைய வாழ்க்கையில் இடையிலே பார்வையை இழந்து போயிருந்த இரட்சகர் சபையை சார்ந்த அருட்தந்தை ஜோசப் அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடிய போது, தந்தையே, பார்த்து கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது உங்களால் பார்க்க இயலவில்லை, பார்வை உங்களை இழந்து விட்டீர்கள், எப்படி உங்களால் வாழ முடிகிறது என்று கேட்ட பொழுது, இது கடவுளுடைய திருவுளம். தொடக்கத்தில் குழப்பமாக இருந்தாலும், மன உளைச்சலில் இருந்தாலும், இது கடவுளுடைய திருவுளம் என்று அறிந்த பிறகு எல்லாம் மாறிப்போனது. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என் உள்ளத்திற்கு வந்து என்னை ஊக்கமூட்டின, என்னை உற்சாகப்படுத்தின, நிறைவு கண்டேன், அதனால்தான் மகிழ்வோடு இருக்கிறேன் என்று சொன்னார். சொல்கின்ற பொழுது அவருடைய முகத்திலே அப்படிப்பட்ட நிறைவான மகிழ்ச்சி காண முடிந்தது. ஆண்டவரே, இதே போல இந்த பேறு பெற்றோர் நிகழ்ச்சியிலே பல்வேறு மாற்றுத்திறனாளிகளை காண்கின்ற பொழுது அவர்களுடைய முகத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை பார்க்க முடிந்தது. இது கடவுளுடைய திருவுளம். நிறைவோடு சொன்னார்கள், ஏற்றுக்கொள்கிறோம், கடவுள் எங்களுக்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார், நம்பிக்கையில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆண்டவரே, அந்த ஒரு பகிர்வு இதோ எங்களை உற்சாகப்படுத்துகிறது. ஆண்டவரே, எல்லாம் இருந்தும் இல்லாதது போல ஒரு நிலை, இன்னும் 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 என்று ஏங்குகின்ற மனநிலை, இதுதான் எங்கள் வாழ்க்கை நிலை. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையிலே அவர்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் மாதிரியாக. அவர்கள் நிறைவையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டார்கள். எப்பொழுது? ஆண்டவரே, அவருடைய இருப்பதெல்லாம் குறைகள் அல்ல, நீர் நிறைவாக இருக்கிறீர் என்பதனாலே அதை உணர்ந்து கொண்டார்கள், அனுபவித்தார்கள். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்விலே இயேசுவே எல்லாமுமாக நீராக மாறிவிட்டீர். அவருடைய பகிர்விலே இதைத்தான் பார்த்தோம், எல்லாமுமாக இயேசு இருக்கிறார். ஆண்டவரே, இந்த மனநிலை இன்று எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, இதற்காக வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய வாழ்விலே, தாழ்விலே, உயர்விலே, மகிழ்ச்சியிலே, இகழ்ச்சியிலே,
துன்பத்திலே இன்பத்திலே எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே எல்லாமுமாக நீராக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த வேளையிலே பார்வை இழந்தவர்கள், கைகால் இழந்தவர்கள், இதோ இந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசிர்வதியும், தொடர்ந்து ஆசிர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய உடனிருப்பை என்றென்றும் உணரச் செய்து வழிகாட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் இதோ உம்முடைய இறையாட்சியின் திருவிருந்திலே பங்கு பெற சிறப்பு அழைப்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் சிறப்பாக செபிக்கிறோம். அந்த அன்பு சகோதர சகோதரிகள், மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் நீரே மீட்பு, நீரே ஒளி என்று கண்டுகொண்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே நீரே எங்கள் ஒளி, நீரே எங்கள் மீட்பு என்பதை கண்டுகொள்ள அருள் தாரும். எங்களுடைய வாழ்விலே எல்லாமுமாக நீராகவே மாற வேண்டும். ஆண்டவரே, ஆமென். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாக நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எங்கள் எல்லாமும் நீயாக வேண்டும். பாதங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சூழென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும். ஈனை
பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும். மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். காலங்கள் தோறும் என் நெஞ்ச வீட்டில் தீபங்கள் நீயாக வேண்டும். சூடர் தீபங்கள் நீயாக வேண்டும். பாதங்கள் தீராமல் நான் ஏங்கும் போது மேகங்கள் நீயாக வேண்டும். மழை மேகங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும் போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். எல்லாம் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் எக்காலமும் நீயாக வேண்டும். என் மீட்பாக நீர் இருக்க வேண்டும். என் ஒளியாக நீர் இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறோம். என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீரே எங்கள் ஒளியாக, நீரே எங்கள் மீட்பாக அமை எங்களை இருந்து வழி நடத்தும் எங்கள் ஆண்டவரே. உயிர்த்த இறைவனை அவருடைய விழாவிலே என் விரலை விட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமா, அவரை கண்டவுடனே, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டவுடனே, நம்பிக்கையிலே அவருடைய உள்ளம் முழுவதுமாக சூழப்பட்ட பொழுது அவர் சொன்னார், என் ஆண்டவரே என் தேவனே. ஆண்டவரே தேவனே என்று சொன்னவர் என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னார். ஒரு நெருங்கிய உறவு, ஒரு மேலான உறவை ஏற்படுத்தி கொண்டார். என் ஆண்டவரே என் தேவனே என்று அவர் சொன்ன பொழுது, ஆண்டவரே நீர் என் வழியாக, ஆண்டவரே என் மீட்பாக, நீர் என் வாழ்வாக மாறிவிட்டீர். ஆண்டவரே உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விழிய வரலாறும் இதைத்தானே கூறுகிறது. ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற எல்லா மக்களும் நம்பிக்கையிலே சூழப்படுகிற பொழுது, அது கடலாக இருந்தாலும், மலையாக இருந்தாலும், பாலைவனமாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் வழிநடத்தக்கூடிய ஆண்டவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் விழியத்திலே வாசிக்கிறோம், விழியத்திலே அனுபவித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே பல்வேறு நிலைகளிலே இதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். வழிகள் மாறி செல்கிற பொழுது, ஒளி இழந்து நம்முடைய வாழ்வு போகிற பொழுது, எனக்கு என் வாழ்விலே நான் செய்த தவறுகளுக்கும் நான் சென்ற வழிகளுக்கும் மீட்பு இல்லையே என்று தம்மையே தமக்குள்ளே அடைத்து கொண்ட சூழ்நிலை உருவாகிற பொழுது ஆண்டவர் கூறுகிறார், நான் உனக்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உனக்கு மீட்பாக இருக்கிறேன், நீ என்னிடம் வா. ஆண்டவரே நீர் என் மீட்பு,
ஆண்டவரே, நீர் என் ஒளி என்று என்னிடம் வா என்று அழைக்கிறதை நான் கேட்கிறேன். வல்லமை மிகுந்த தகப்பனே, இதோ மாதா தொலைக்காட்சியிலே முன் அமர்ந்து முழங்காலிட்டு கண்ணீரோடு வேண்டிக் கொண்டு இருக்கிற எம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். தங்கள் வாழ்விலே உறவுகளை இழந்து, தங்கள் வாழ்விலே நிம்மதிகளை இழந்து, வேதனைகளையும் தோல்விகளிலாலும் மனக்கவலைகளிலாலும் பல்வேறு பிரச்சனைகளாலும் சூழ்ந்து, ஆண்டவரே எனக்கு வழியை காண்பியும் ஆண்டவரே, ஆண்டவரே என் வாழ்விலே மீண்டும் ஒளியேற்றும் ஆண்டவரே என்று உமது பாதத்திலே மன்றாடி கொண்டிருக்கிற எம் சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். இன்றைய நாளிலே அவர்களை வழி நடத்துவேன், அவளை இன்னுமாய் ஆசீர்வதிப்பேன் என்ற உறுதிமொழியை அவர்களுக்கு தாரும். ஒவ்வொருவரும் வாழ்விலே உறவுகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே பல்வேறு பிரச்சனைகளால் கோபம், எரிச்சல், உளைச்சல், மன உளைச்சல் என்று தங்களையே பல்வேறு நிலைகளில் நிம்மதியின்றி ஒரு நிமிட சந்தோஷம் கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். கண்கள் இருந்தும் பார்வையற்றவர்களாக, வாழ்விற்கான பாதை தெரியவில்லையே என்று பல்வேறு நபர்களிடம் பல்வேறு இடங்களிலும் சென்று எங்கும் தங்கள் வாழ்விலே ஒரு நம்பிக்கையும் ஒளியும் வழியும் கிடைக்கவில்லை என்று இதோ நீர் மட்டுமே என்று உமது பாதத்திலே சரணாகதி ஆயிருக்கிற எம் சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த வேளையில் தொட்டு ஆசீர்வதியும். உமது தெய்வீக பிரசனம், உமது தெய்வீக ஒளி அவர்கள் மீது கடந்து செல்வதாக. அவருடைய உடல் உள்ள ஆன்ம நோய்களையும் பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் தொட்டு ஆசீர்வதியும். வாழ்விற்கான வழியை காண்பியும். வாழ்வில் எதுவும் இல்லையே, எல்லாம் இழந்து விட்டதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இந்த நேரத்திலே நான் உனக்கு ஒளியாக இருக்கிறேன், உனக்கு மீட்பாக இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன், உன்னோடு வழி நடப்பேன் என்று அந்த உறுதிமொழியை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், திடப்படுத்தும், வழி நடத்தும். எங்கள் வல்லமைக்கு ஆண்டவரே. ஆமென். 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 மாண்புயரில் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.